வணக்கம். இந்த வீடியோ 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்குள்ள படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டி வீடியோ. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, அதுக்கான ஒரு வழிகாட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், TNGASA.in அந்த வெப்சைட்டு தான் நம்ம போகணும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்னு வரும். இப்போ இதில் லாகின் அப்படின்றது, லாகின்ங்கிறது நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் லாகின் கீழே இல்லையா. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான் அந்த லாகின் ஆப்ஷன். இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு அது கிடையாது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க முதல்ல இந்த வெப்சைட்டில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இது முழுக்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு வெப்சைட் தான் இது. இது ப்ரைவேட் காலேஜஸ் இதில் வராது, ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். முக்கியமாக நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப நாள் 7/5/2025 கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் என்னை வரையும் நம்ம அப்ளை பண்ணலாம்னா 27/5/2025 அது முடிய நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், அது எப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் 12 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் 11 ஸ்டேஜ் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறப்ப ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுவோம். அப்புறம் 4 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், 5 ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், 6 ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், 7 அகடமிக் இன்ஃபர்மேஷன், 8 ப்ரிவியூ டீட்டெயில்ஸ் பார்ப்போம், 9 சாய்ஸ் ஃபில்லிங், அதில் தான் காலேஜஸ் சூஸ் பண்ணுறது, அப்புறம் கம்ப்ளீட் பேமெண்ட், ஃபீஸ் பே பண்ணுறது, அப்புறம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணது டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஸ்டேஜ் தான் சர்டிஃபிகேட் அப்லோட். இப்போ இதில் என்னென்னா எந்த ஸ்டேஜில் வேணுமாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து 12th ஸ்டேஜ் வரையும் அட் அ டைமில் ஒரே நேரத்தில் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போ வேணுமாலும் அடுத்தடுத்த ஸ்டேஜை நம்ம பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு 7ஆவது ஸ்டேஜ் வரையும் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி இதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட நாளைக்கு பண்ண முடியும், ஓகேங்களா. அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது, அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இந்த மேலே அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அதாவது இந்த இடம் மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் 3 லைன்ஸ் அண்ட் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த இதை சூஸ் பண்ணோம்னா கிளிக் பண்ணோம்னா அதை டச் பண்ணோம்னா நமக்கு குயிக் லிங்க்ஸ்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ மாதிரி விண்ணப்பம் பதிவேற்றம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கிளியராக ஒரு வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் இதில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். என்னென்னலாம் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ். அந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே பிடிஎஃபாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ் வழிமுறைகள், அதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ், அதாவது எப்படிலாம் ஃபில் பண்ணணும், இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பதிவு செய்யும் முறை. இதில் பார்த்திங்கன்னா தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபில் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இந்த இதில் ஃபுல்லாக 22 பக்கம் இருக்கு இல்லையா, 22 பக்கத்துலேயும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கடைசி வரலையும் சர்டிஃபிகேட் அப்லோட் முடிக்கிற வரலையும் என்னென்ன பண்ணணும், எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
அதாவது தரவரிசை பட்டியல் எப்படி தயாரிக்கிறது, அந்த இது வந்து நம்மளுக்கு முக்கியம். அதாவது நீங்கள் வந்து தமிழ் தரவரிசை 3 தரவரிசை பட்டியல் தான். ஒன்று வந்து இங்கே பாருங்கள், தமிழ் தரவரிசை பட்டியல். தமிழ் தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிஏ தமிழ் அல்லது பிலிட் தமிழ் இலக்கியம் பிலிட் படிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காலேஜில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கணும்னா, அப்போது உங்களுக்கு வந்து நீ 12th தமிழில் வாங்கின மார்க்கை மட்டும்தான் அந்த இதுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. தரவரிசை தயாரிக்கிறது, ரேங்க் லிஸ்ட் தயாரிக்கிறப்ப அதை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. மற்ற மார்க் எதுவுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து அதே மாதிரி நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்னா, அதுக்கு 12th நீங்கள் இங்கிலீஷில் வாங்கின மார்க்கை மட்டும்தான் அதுக்கான ரேங்கிங்கில் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் இதை தவிர, இந்த 2 தவிர வேறு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சினாலும் சரி, அதாவது வந்து பிஎஸ்சி, பிகாம், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ, இந்த மாதிரி வேறு எந்த படிப்பு படித்தாலும், லாங்குவேஜ் தவிர வேறு எந்த படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, மீதி நம்ம 12th 6 பாடம் நீங்கள் எழுதினீங்கள, அந்த 6 பாடத்தில் தமிழ் இங்கிலீஷ் போக மீதி 4 பாடம் இருக்கு இல்லையா, அந்த 4 பாடத்தில் 400க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அந்த டோட்டல் மார்க் 400க்கு எவ்வளோ மார்க்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட்டு தயாரிப்பாங்க. இப்போ உதாரணமாக வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4லேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 400க்கு எவ்வளோ, அதுதான் உங்களுடைய சீட்டு வந்து இந்த குறிப்பிட்ட காலேஜில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம், இது தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்து இந்த கைட்லைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் பார்த்தோம், அதே இது இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், அதே இதை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஎன்காசா புக்லெட், டிஎன்காசா கையேடு, அதில் வந்து விளக்கமாக ஃபுல்லாக எப்படி இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத முழுவதுமாக ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய புக்லெட்டாக இருக்குது, சாஃப்ட் காப்பிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் பற்றிய தகவல்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2025 இது வந்து ஒரு புக்லெட். இதில் வந்து டியூஷன் ஃபீஸு எல்லாமே, ஃபீஸ் எப்படி, மற்ற டீட்டெயில்ஸுங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது, அப்புறம் ரீஜன் வைஸு, அப்புறம் வந்து கோட் நம்பர் வைஸ் இருக்குது, அப்புறம் கோர்சஸ் ஆஃபர்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அப்புறம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட்டு, சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் சீட்டு, இங்கிலீஷ் வேர்ஷன், அப்புறம் தமிழ் வேர்ஷன், இப்படி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஒரு தடவை பார்த்துக்கிட்டால் நல்லது. ஓகேங்களா. அடுத்து இதில் தான் காலேஜ் பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். எந்தெந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறது அங்கே இருக்கும், அந்த புக்லெட்டில் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு இதில் இருக்குங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், கல்லூரிகளின் பட்டியல் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இதில் வந்து இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அரியலூரில் ஆரம்பித்து செங்கல்பட்டு, சென்னை, அப்படியே வந்து கடைசியாக கடலூர், திண்டுக்கல், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை காலேஜஸ் இருக்குது, 176 காலேஜஸ், விருதுநகர் முடிய வந்து வரிசையாக கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து இதில் இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குங்கிறது இந்த லிஸ்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேயா. மறுபடியும் நம்ம வெப்சைட் உள்ள போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து மாவட்ட வாரியான கல்லூரிகள், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னென்ன ஆவணங்கள் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைங்கிறதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், தேவையான ஆவணங்கள். ஒன்று வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரனுடைய பெயர் வேணும். அடுத்து ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும், மின்னஞ்சல் முகவரி. அடுத்து மொபைல் ஃபோன் நம்பர், ஒரு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவை. அடுத்து கம்யூனிட்டி ஆர் காஸ்ட் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்ம வந்து ரிசர்வேஷன் வேணுங்கிறப்ப அந்த என்ன கம்யூனிட்டிங்கிறது தெரியணும். அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதாவது இருந்ததுன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனா, ஃபாதர் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து எதாவது கலந்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். என்சிசி, ஃபஸ்ட் கிராஜுவேட் ரொம்ப முக்கியமானது, முதல் தலைமுறை பட்டதாரியா,
தமிழ் ஆரிஜின் ஃப்ரம் அந்தமான், இந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து பாருங்கள், போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு ஸ்டூடெண்ட்ஸ். அரசு பள்ளியிலேயே முழுக்க நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பெய்டு த்ரூ இன்டர்நெட். இந்த எந்த மாதிரி எதில் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ண போகிறீங்க, இதுக்கு வந்து 50 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அது வந்து எந்த மாதிரி இது பண்ண போகிறீங்க, நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து எம்இஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இந்த யாருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் நம்பர், கல்வி மேலாண்மை தகவல் மைய எண், அது அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆதார் நம்பர் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், பட் நம்ம கொடுத்துக்கிட்டா நல்லது ஆதார் நம்பர். அடுத்து பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் தெரியணும் அவசியம். பெற்றோருடைய ஆண்டு வருமான சான்றிதழில் என்ன இப்போ ரீசெண்டாக நீங்கள் வாங்கியிருக்க வருமான சான்றிதழ் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அந்த வருமானம் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கண்டிப்பாக பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் போட்டுட்டு அது கீழே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும், அந்த நம்பர் வந்து வச்சுக்கணும். அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் 6வதுலேருந்து 12வது வரையும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு, அந்த இது தேவை, எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன மீடியம் படிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியணும். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வேணும், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்டர் நம்பர், இப்போ நீங்கள் எழுதின 12th எக்ஸாமோட எக்ஸாம் நம்பர் இருக்கு இல்லையா, அது வேணும். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வேணும். அடுத்து ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்டட் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான விவரங்கள், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா SC ST SCAவுக்கு மட்டும் உள்ளது. அடுத்து டேட்டா ஷீட்டுங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க, யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கையில் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த டேட்டா ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே மறுபடியும் போய் பார்ப்போம். பாருங்கள், தேவையான ஆவணங்கள் பார்த்துட்டோமா. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட், தரவுத்தாள், இதுதான் முக்கியம். இது வந்து நம்ம முதல்ல ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா, இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப இது ஒன்றும் கிடையாது, இது வந்து நம்ம ஃபில் பண்ணுறது கிடையாது. ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. இது நம்மளுடைய வசதிக்காக நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கொடுக்க போகிறோமோ அதெல்லாம் முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்கிறது அதான் டேட்டா ஷீட்டுங்கிறது. என்னென்ன டேட்டா நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்மளே நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் இது. இது வந்து நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு இதில் உள்ளதெல்லாம் நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இது, மற்றபடி ஒன்றும் இது கிடையாது. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நேம்லேருந்து எல்லாமே இருக்கும். அதை நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஹேண்ட் ரிட்டனாக பேனாவில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதை பார்த்து நம்ம வெப்சைட்டில் ஆன்லைனில் டேட்டா என்ட்ரு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டேட்டா ஷீட் அப்படிங்கிறது. ஸோ இதில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து வேணும், இதெல்லாம் அப்படியே என்ட்ரு பண்ணுவோம், அதுக்காக தான். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு இது பண்ணிக்கலாம், அல்லது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்ப அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டேட்டா ஷீட். இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இப்போது அட்மிஷன் ஷெட்யூல் இங்கே கொடுத்துருக்காங்க, சேர்க்கை அட்டவணை அப்படிங்கிறது. இதில் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதில் ஒன்றும் இல்லை, விண்ணப்பம் பதிவு செய்ய துவக்க நாள் 7/5 ஆரம்பித்தாச்சு. லாஸ்ட் டேட் டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/5/2025 அதுதான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான். அடுத்தது நம்ம ஸ்கூல் பிளாக், அது நம்மளுக்கு தேவையில்ல இப்போதைக்கு. ஸோ இந்த இது தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி டேட்டா ஷீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்டேஜ் வேணுமாலும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சொன்னோம்ல, அதில் வந்து எந்த ஸ்டேஜில் வேணுமாலும் நம்ம ஸ்டாப் பண்ணி அடுத்த நாள் கூட தொடர்ந்து பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முதல்ல வந்து நம்ம யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தோம்னா வெரிஃபை ஆயிரும், ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆயிரும். ஸோ நம்ம என்ன மெயில் ஐடி கொடுக்குறோமோ அந்த மெயில் ஐடி தான் நம்மளுக்கான யூசர் ஐடி. நம்ம என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறோமோ அந்த பாஸ்வேர்டு தான் நமக்கான பாஸ்வேர்டு. அதை யூஸ் பண்ணி எப்போ வேணுமாலும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபீஸ் பே பண்ணுறது வந்து 50 ரூபா அப்படிங்கிறது. SC STயாக இருந்தால் 20 ரூபா, மற்றவங்களுக்கு 50 ரூபா. அது வந்து என்ன ஆப்ஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே எதில் வேணுமாலும் நம்ம வந்து நெட் பேங்கிங் எதில் வேணுமாலும் நம்ம பே பண்ணலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து லாஸ்ட்டு 11th ஸ்டேஜ் வரலையும் நம்ம முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் அப்லோடு வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். 27ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம எப்போ வேணுமாலும் சர்டிஃபிகேட் அப்லோடு வந்து பண்ணிக்கலாம்.
எல்லா சர்டிஃபிகேட் தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ சைஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது, அந்த இதில் வந்து நம்ம கவனமாக இது பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ் இதில் பார்ப்போம். இதில் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வரும் நமக்கு. அதை வந்து கவனமாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். எந்த இதுவும் நம்ம எவ்வளோ காலேஜ் வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நோ லிமிட்டேஷன், இவ்வளோ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், கல்லூரிகளை தேர்வு செய்தல், இந்த இடத்துல நமக்கு வந்து வரும், இது வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், ஃபில்டர் காலேஜஸ் அப்படிங்கிறது. இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிற இடத்துல மதுரை சூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் பிரான்ச், என்ன பிரான்ச் நீங்கள் படிக்க போகிறீங்க, பிஎஸ்சி அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸா, பிஎஸ்சி மேத்ஸா, அதை சூஸ் பண்ணோம். அப்புறம் காலேஜ் நேம் சூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக எங்கே போகலாம் அப்படின்னா கேட்டகரிங்கிறது வந்து என்னென்னா கோயடா விமன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் விமன்னா விமன் சூஸ் பண்ணலாம், கோயட்னா கோயட் சூஸ் பண்ணலாம். இதை ரெண்டும் கொடுத்துட்டீங்கன்னாவே இந்த கீழே வந்து உங்களுக்கு அதை சூஸ் பண்ணோடனே கீழே வந்து நிறைய காலேஜஸ் லிஸ்ட்டு வந்துடும். அந்த டிஸ்ட்ரிக்டில் மதுரைனா மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ்னா பிஎஸ்சி மேத்ஸு மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ள எந்தெந்த காலேஜில் இருக்குங்கிறது லிஸ்ட்டு வந்து கீழே வரும், டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆன்லைன் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப தான் வரும். செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு உதாரணமாக ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த 4 காலேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அடுத்து ஃபர்தராக போகிறப்ப இங்கேயே வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த இடத்துலையே வந்து ஆட் சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைடில், ஆட் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணால் ஃபர்தராக நீங்கள் மறுபடி இதே மாதிரி வந்து என்ன பண்ணலாம், ஒரு கோர்ஸ்லாம் நிறைய கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். வந்து பிஎஸ்சி மேத்ஸ் சூஸ் பண்ணிடுறீங்களா, அடுத்து வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா, இந்த அதே டிஸ்ட்ரிக்டில் மதுரை சூஸ் பண்ணிட்டு பிரான்ச் நேம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போடலாம். போட்டு திரும்ப வந்து கோயட்னு கொடுத்தீங்கன்னா கீழே அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு மதுரை டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னா வரும். அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதில் திரும்ப வந்து செலக்ட் ஆப்ஷன்ஸ், ரெக்கார்டு ஆப்ஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். ஏற்கனவே ஒரு 4 காலேஜ், இப்போ ஒரு 4 காலேஜ், அதுவும் சேர்ந்து 8 காலேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ரெக்கார்ட் ஆகிடும். இன்னும் வேறு ஏதாவது கோர்ஸ் இது பண்ணாலும் ஆட் சாய்ஸஸ் போயிட்டு இந்த மாதிரி நம்ம எத்தனை காலேஜ் வேணுமாலும், எத்தனை கோர்ஸ் வேணுமாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சேவ் கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும் அந்த இடத்துல, அந்த பேஜ்லேயே சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தா அடுத்த இதுக்கு வந்து போயிடும். எதுக்குன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, அந்த மாதிரி சாய்ஸஸ் காலேஜ் லிஸ்ட் வரும். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு போகலாம். ஓகேயா, இந்த மாதிரி ப்ரிவியூ வரும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது தான். அது வந்து நீங்கள் பொறுமையாக எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமாக வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கணும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், ஒவ்வொரு சான்றிதழையும் ஒரு இமேஜ் அல்லது பிடிஎஃப் கோப்பு வடிவத்தில் பதிவேற்றலாம். கோப்பு அளவு 150 கிலோபைட், 150 கிலோபைட்லேருந்து 1 MB வரை இருக்க வேண்டும் இல்லையா. ஒரு ஃபைல் வந்து 150 மினிமம் 150 கிலோபைட் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் 1 MB வரையிலும் இருக்கலாம். ஜேபிஜி, ஜேபெக் மற்றும் ஜேபிஇ, பிஎன்ஜி ஆகியவை ஆதரிக்கப்படும் பட வடிவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் கையொப்பம், நம்ம கையெழுத்தை வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், இமேஜ், அது ஃபோட்டோ. இது ரெண்டுக்கும் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 கிலோபைட்லேருந்து 50 கிலோபைட் வரலையும் இருக்கணும். தெரியுதா? ஸோ சைனு, ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் நம்மளுடைய சைனும் வந்து என்ன சைஸில் இருக்குன்னா 20 கிலோபைட்லேருந்து 50 கிலோபைட் வரலையும் இருக்கணும். மற்ற சர்டிஃபிகேட்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு 1 மெகாபைட் வரலையும், 150 கிலோபைட்லேருந்து 1 மெகாபைட் வரலையும் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சைஸில் இது பண்ணிட்டாவே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடித்தா தான் நமக்கு வந்து எனது அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது 27ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து முடிக்கணும். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா
இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இதுதான்.